தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கணினி பதிவாளர் சங்கம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கணினி பதிவாளர் சங்கம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு INTUC பொதுச் செயலாளர் இளவரி, CITU மாநில பொதுச் செயலாளர் புவனேஸ்வரன், ATMS மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கணினி பதிவாளர் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு TNCSE-யில் 17 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் கணக்காளர்கள், கணினி மேற்பார்வையாளர்கள், கணினி பதிவாளர்கள் உள்ளிட்ட 300 பேரின் வாழ்வாதாரம் கருதி நிர்வாகமே நேரடி ஊதியம் வழங்கிட வேண்டும். TNCSE-யில் பணியாற்றி வரும் கணினி பணியாளர்களின் பணி இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். TNCSE-யில் பணியாற்றி வரும் 100க்கும் மேற்பட்ட பெண் கணினி பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை தந்திட வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். TNCSE நிர்வாகமே வேண்டும் வேண்டும் கணினி பணியாளர்களுக்கு பணி நிரந்தர வேண்டும் 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 கழகத்திலிருந்து நேரடி ஊதியம் வழங்க வேண்டும் 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 உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும் 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 கணினி பணியாளர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் 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 பெண்களுக்கு பிரசவ கால விடுப்பு வழங்கிட வேண்டும் 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 குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக ஊதியம் வழங்க வேண்டும் 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 கணினி பணியாளர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் பணியில் இல்லை என்றால் ஊதிய உயர்வு கழக விதியில் இல்லை என்றால் இன்டர்னல் டிரான்ஸ்பர் எந்த விதியின் கீழ் எங்களுக்கு பொருந்தும். TNCSE நிர்வாகமே வேண்டும் வேண்டும் கழகத்திலிருந்து நேரடி ஊதியம் வழங்க வேண்டும் 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 உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும் 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 பெண் கணினி பணியாளர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் 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 குறிப்பிட்ட காலத்திற்குள் ஊதியம் வழங்க வேண்டும். மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் தமிழ்நாடு INTUC பொதுச் செயலாளர் இளவரி செய்தியாளரை சந்தித்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகள், அலுவலகங்கள் ஆகியவற்றில் கடந்த 17 ஆண்டு காலமாக பணியாற்றி வரும் கணினி பணியாளர்கள், கணக்காளர்கள், கணினி மேற்பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட 300 பேருக்கு இது நாள் வரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் பணி நிரந்தரமோ அல்லது நேரடி சம்பளமோ வழங்கப்படாத நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கழகத்தினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கணினி பணியாளர்கள் வாரத்தில் 7 நாளும், அதே போல் இயற்கை பேரிடம் ஏற்படுகிற பொழுதும், கொரோனா காலகட்டத்திலும் தன்னுடைய உயிரை பயணம் வைத்து அவர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளமாக இன்றைக்கு மேற்பார்வையாளருக்கு 24,000-ம், அதே போல் கணக்காளர்களுக்கு 23,000-ம், கணினி இயக்குபவர்களுக்கு 13,847 வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களெல்லாம் குறைந்தது பட்டதாரிகள். பெரும்பாலானோர் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே போல் MSc, MPhil, டாக்டரேட் படித்த இந்த பணியாளர்களுக்கு இன்றைக்கு தமிழக அரசோ மத்திய அரசோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்கவில்லை என்பது ஒரு யதார்த்த உண்மை. 17 ஆண்டு காலமாக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை இந்த நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை.
நிர்வாகம் நேரடியாக சம்பளம் வழங்காமல் எல்காட் நிறுவனத்திற்கு சம்பளத்தை வழங்கி எல்காட் நிறுவனத்திலையும் அவர்கள் பணியாற்றாத நிலையிலே ஒரு தனியார் துறையில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு அவர்களை ஒப்படைத்து அவர்கள் மூலமாக சம்பளம் வழங்கப்படுகிறது. இது ஒரு வேதையான ஒரு நிகழ்ச்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எவ்வளோ பணம் கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்காட் வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு எவ்வளோ பணம் கொடுக்குதுன்னு தெரியாது. இப்போ ப்ரைவேட் கம்பெனி யார்? சிக்மா நிறுவனம். சிக்மா. அந்த எல்காட் வந்து சிக்மாங்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கு. அந்த கம்பெனி கொடுக்குற சம்பளம் தான் இப்போ எங்களுக்கு தெரியும். மொழிய நிர்வாகம் எல்காட்டுக்கு இதை விட 10,000 கூட கொடுக்குறதா கேள்வி. அதில் அவங்க 5,000 எடுத்துகிட்டு இவன் 5,000 எடுத்துகிட்டு பாக்கி நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு நாங்கள் நிர்வாகத்தோட என்ன சொன்னோம், ஐயா நீங்கள் வந்து இந்த சம்பளத்தையே கொடுங்க, அந்த 10,000 உங்களுக்கு மிச்சம் வரும், நீங்கள் நேரடியாக கொடுங்கன்னு கேட்குறோம். வேறு ஒன்றும் பெருசாக நம்ம கேட்கல. ஏன்னா 17 ஆண்டு காலமாக இதை நம்பி இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து 45 வயசு, இன்றைக்கி குழந்தை குட்டிங்கள்லாம் ஆயிடுச்சு, வேறு எங்கேயும் வேலை கிடைக்காது. 40 வயசுக்கு மேலே போனால் 35 வயசுக்கு மேலே பிசிக்கு 40 வயசுக்கு மேலே ஏசிக்கும் எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டான். இந்த நிலையில் இவர்கள் இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கணினி இயக்குபவர் இல்லை என்றால் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் எந்த விதமான கணக்கையும் முடிக்க முடியாது. கணக்கை முடிக்கவில்லை என்றால் மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணக்கை ஒழுங்காக கொடுத்தால்தான் மத்திய அரசிலிருந்து தமிழக அரசு மானியத்தை பெற முடியும். அந்த மானியத்தை பெற முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இவர்கள் நினைச்சா உருவாக்கிடலாம். ஏன்னா கணக்கு ஒழுங்காக போகணும்னா இந்த கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸாக அது ஒழுங்காக கணக்கு போட முடியும். அந்த கணக்கு அலுவலகத்தை சமர்ப்பிக்கணும். அலுவலகத்துலேருந்து ஹெட் ஆஃபீஸ் வரும், எல்லா ரீஜன்லேருந்து ஹெட் ஆஃபீஸ் வரும். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இப்போ நெல் கொள்முதல் இருக்குது. நெல் கொள்முதலுக்கு மத்திய அரசாங்கம் தான் மானியம் கொடுக்குது. முழுக்க நெல் கொள்முதல் பண்ணுறது, அதை சேமிக்கிறது, அதை இயக்கம் பண்ணுறது, அதை அரைக்கிறது, அதை ரேஷன் கடைக்கு அனுப்புறது, அத்தனைக்கும் மத்திய அரசாங்கம் தான் பணம் கொடுக்குது. நம்ம ஒழுங்காக கணக்கு கொடுத்தா தான் அவங்க பணம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆக மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் இவர்கள் எல்லாம் இரவு பகல் பாராமல் பணியாற்றுறாங்க. வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதாவது பிரசவ கால விடுப்பு பெண்களுக்கு உண்டு. அரசாங்கத்தில் இன்றைக்கி 1 வருஷம் ஆகிட்டான். சாஃப்ட்வேர் கம்பெனியில் 9 மாதம் ஆகிட்டான். இப்போ டிவிஎஸ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மாதம் ஆகிட்டாங்க. சில கம்பெனியில் 6 மாதம் வச்சுருக்காங்க. 6 மாதத்துக்கு குறைந்து பிரசவ விடுப்பு எந்த ஒரு சாதாரண ஒரு 20 பேருக்கு மேலே வேலை செய்கிற எந்த கம்பெனிலையும் கிடையாது, இருக்குது. ஆனால் இந்த 300 பேர் வேலை செய்கிற இடத்துல எப்படி 150 பேர் பெண்கள் இருப்பாங்க. இந்த 150 பேருக்கும் பிரசவ கால விடுப்பு இல்லை என்பது மிக வேதனையான ஒன்று. அவருடைய கோரிக்கையில் அதுவும் ஒன்று பணி நிரந்தரம், 2வது நேரடி சம்பளம், பணி நிரந்தரம் செய்கிற வரை நேரடி சம்பளம், 3வது பணி ஒதுக்கீடு. அவங்களுக்கு பணி ஒதுக்கீடே கிடையாது, எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும். உடலில் 10 ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த 10 ஸ்டாஃப் வேலையும் யார் பார்க்குறாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பணி ஒதுக்கீடு வேணும், அவங்களுக்கு லீவு வேணும், அவங்களுக்கு மெடிக்கல் லீவ் கிடையாது, ஏன் லீவ் கிடையாது, கேஷுவல் லீவ் கிடையாது. ஒரு சட்டத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுங்களா? இவங்க இதுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம கோட் ஆஃப் கான்டக்ட்டு அமல்படுத்திட்டோம். மத்திய அரசாங்கத்துடைய கோட் ஆஃப் கான்டக்டை அமல்படுத்தி அந்த அமல்படுத்தின வகையில் நமக்கு இன்றைக்கி என்னென்ன சலுகைகள் இருக்குது தெரியுங்களா? நேரம் தான் ஒரு வாரத்தில் வேலை வாங்க முடியும். ஆனால் இவங்க எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க தெரியுங்களா? 60 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இது சட்டத்துக்கு முரண்பட்டு இந்த நிர்வாகமும் அந்த கம்பெனியும் ப்ரைவேட் கம்பெனி இன்றைக்கி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய தொழிற்சங்கங்கள், இது வந்து கணினி ஆப்ரேட்டருங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் இருக்காங்க. பட் நாங்கள் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஏடிஎம்எஸ்னுடைய தலைவர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதேபோல் சிஐடியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நமது புவனேஸ்வரன் வந்திருக்கிறார்கள். அதேபோல் ஏடிபி சங்கத்தினுடைய சிவன் வர இருக்கிறார்கள். அதுபோல் இங்கே இருக்கின்ற அத்தனை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் அதேபோல் பிஎம்கே தொழிற்சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடையவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அந்த கணினி இயக்குபவருடைய தொழிற்சங்கங்கள் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு முடிவெடுத்து போராட்டம் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையிலும்
ஈடுபடும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இளவரி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஐஎன்டிசி, பொதுச் செயலாளர் டிஎன்சிசி ஐஎன்டிசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.